அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நேற்று தினம் டிஆர்பி இணையதளத்தில் இறுதி விடை குறிப்புடன் கூடிய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. தேர்வெழுதிய அனைத்து தேர்வர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க. உங்களுக்கு அடுத்ததாக சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், சிவி லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதன் பிறகு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் எப்படி வெளியிடுவாங்க, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு எப்படி அறிவிப்பு பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வரும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க. இப்போ நேற்றைய தினம் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கிறது சிவி லிஸ்ட்டு 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் நமக்கு சிவி லிஸ்ட் வெளியிட இருக்கிறாங்க. அது எப்போ வெளியிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அன்று அல்லது புதன்கிழமை டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் அடுத்த வாரத்துக்குள்ளார நமக்கு சிவி லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. ஏன் ரொம்ப முக்கியம் இந்த சிவி லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் நம்ம கட் ஆஃப் சரியான முறையில் கணிக்க முடியும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்கவங்களில் யார் யாருக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம சிவி லிஸ்ட்டை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதே போன்று இப்போ நேற்று தினம் நான் குமுலேட்டிவ் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதாவது பார்ட் பியில் பார்ட் ஏவுக்கு தனியாக பார்ட் பி தேர்வு எழுதி எல்லாருடைய அவங்க தேர்வு எண், பெயர், பிறந்த தேதி, மதிப்பெண்கள்லாம் வெளியிட்டாங்க. அதனை அடிப்படையாக வைத்து எல்லாருமே 90 மதிப்பெண்களுக்கு மேல், அதாவது 90 to 100க்குள்ளே 2400 பேர் இருக்காங்க, 101க்கு மேலே அந்த 100 மதிப்பெண்களுக்கு மேல் 1100 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கட் ஆஃப் அதை வச்சு இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தால் கிடைக்கும், உங்கள் கேட்டகரியில் இவ்வளோ மார்க் இருந்தால் சேஃப் மார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ பதிவிட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கட் ஆஃபில் என்றைக்குமே உடன்பாடு இருந்ததில்லை. அது வெயிட்டேஜ் மார்க் இல்லாதப்பே கட் ஆஃப் சரியான முறையில் யாராலுமே கணிக்க முடியாது. இதில் வெயிட்டேஜ் மார்க் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் ஒரு 2-3 நாட்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நமக்கு சிவி லிஸ்ட் அப்போ தான் தெளிவாக தெரியும். சரிங்களா? ஓரளவு எல்லாருமே இப்போ இந்த குமுலேட்டிவ் ரிசல்ட்டை வச்சு என்ன சொல்ல முடியும், இவ்வளோ மார்க் மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடணும் வேணால் சொல்லாம தவிர இவ்வளவு தான் லாஸ்ட் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது யாராலையுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ரிசல்ட்டை அவங்க வெளியிடும்போது கேட்டகரி யாருக்குமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படி இருந்தால் வேணால் மேபி நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு 90% துல்லியமாக நம்மளால் சொல்லிட முடியும். இப்போ கேட்டகரி அதில் மென்ஷன் பண்ணல. ஏற்கனவே பிடிபிஆர்டிக்குமே அது மாதிரி தான் கேட்டகரி இல்லாமல் தான் நமக்கு தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அப்போவே நிறைய பேர் கட் ஆஃப்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க சொன்னதை விட குறைவாகவும் வந்தது, அதிகமாகவும் வந்தது. அதான் நான் சொல்கிறேன், இவ்வளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதுது நீங்கள். அதனால் நம்ம இவ்வளோ மார்க் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை மாறுபடுது. அதனால் நம்ம கரெக்டாக இவ்வளவு தான் உங்கள் கேட்டகரியில் லாஸ்ட்டு கட் ஆஃப் வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோடு இருங்க. இந்த சிவி லிஸ்ட் வெளிவர வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எது வேணாலும் நடக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சிவி லிஸ்ட் எப்படி தயார் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அதில் நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே நிறைய பேர் இப்போ நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்போவே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நான் இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி லிஸ்ட் ஷல் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு பேஸ்டு ஆன் த claims made by the candidates in the online application and uploaded documents only. இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க, என்னென்ன கேட்டகரியெல்லாம் கொடுத்தீங்களோ அதனை அடிப்படையாக வைத்து, அந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே சிவி லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. அடுத்தது எந்த மார்க் பேசிஸுங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். The certificate verification CV list shall be prepared based on the written competitive examination mark part B and weightage marks taken together and as per the rule of reservation for appointment to the post drawn in the ratio 1:1.25 ரேஷியோ. அப்போ தெளிவாக நமக்கு பிடிபிஆர்டிக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே தான் இவங்க எஸ்சிடிக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் தெளிவாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போவே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இந்த வெயிட்டேஜ் மார்க்குங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பிடிபிஆர்டிலே டோட்டலாக சேஞ்ச் ஆனிச்சு. இந்த லிஸ்ட் நம்ம எதிர்பார்க்கிறத விட கூடுதலாகவும் வரும், குறைவாகவும் வரும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க.
இப்போ வந்து நீங்கள் வந்து 92 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2012 டெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5.5 மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா மொத்தம் வந்து உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து 97.5 மார்க்கு தான் வந்து கால்குலேட் வந்து நம்ம வச்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சிவி லிஸ்ட்டே தயார் பண்ணுவாங்க. மாறாக நீங்கள் பார்ட் பியில் எடுத்த மார்க்கை மட்டும் வச்சுலாம் வந்து சிவி லிஸ்ட் வந்து தயார் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு 100 மார்க் எடுத்திருக்கீங்க, இப்போ கடைசியாக நடந்த 2022 டெட்டில் தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா 100 + 0.5 100.5ன்னு தான் போட்டு அது உங்கள் ரேங்க் எந்த நம்பரில் வருதோ அதுக்கு தான் உங்களுக்கு டேர்ன் வந்து செலக்ட் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய ரிட்டன் மார்க்கு மட்டும் வச்சுலாம் பார்க்கவும் மாட்டாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து தான் டாப்லேருந்து நமக்கு வருவாங்க. ஜென்ரல் டர்ன் ஃபில் பண்ணுறது, அடுத்தது வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸு கொடுக்கறது எல்லாமே நீங்கள் பார்ட் பியில் எடுத்த மார்க்கும் வெயிட்டேஜ் மார்க்கும் சேர்த்து டோட்டல் மார்க் என்னவோ அதில் வந்து டாப்லேருந்து வருவாங்க. இப்போ 1000 இடங்கள் வந்து ஜென்ரல் டர்னில் இருக்குன்னா 1000 பேர் வந்து அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அவங்கள அந்தந்த டர்னில் வந்து காமிச்சிட்டு அதன் பிறகு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதனால் இதில் வந்து இந்த வெயிட்டேஜ் மார்க்குங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். நான் மீண்டும் சொல்கிறது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதுனது நீங்கள். அதனால் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த கட் ஆஃப் பற்றிலாம் யோசிக்காதீங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இன்னொரு இருக்கிறது 2, 3, 4 நாட்களுக்குள்ளார நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க. அதுக்குள்ளே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதில் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன். அவங்க நினச்சா எது வேணாலும் செய்யலாம். அதில் வந்து நம்ம வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன். அதேமாதிரி நம்ம என்ன தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலுமே காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும். நம்ம வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 மார்க் தான் குறையுது, இல்லை 2 மார்க்குள்ளேயே அப்படியே முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அது மாதிரி யோசிங்க, அவ்வளோதான். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் நம்பிக்கை இருந்து தாராளமாக நம்பிக்கையோடு இருங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ள நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதனால் இந்த கட் ஆஃப் பற்றிலாம் யோசிக்காமல் ரிலாக்ஸாக இருங்க. அடுத்த சிவிக்கு வந்து எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கணும், அதன் பிறகு வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து என்னுடைய சப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன். இப்போ நம்ம அடுத்தது வந்து தாமதப்படுத்த மாட்டாங்க. டிஆர்பி வந்து விரைந்து ஒவ்வொரு தேர்வுகளுக்குமான நடவடிக்கை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க. நமக்கு வந்து அடுத்த சிவி லிஸ்ட்டுமே உடனடியாக நம்ம எதிர்பார்க்கறது செவ்வாய் என்றோ இல்லை புதன்கிழமை என்றோ எதிர்பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் கூட மேக்ஸிமம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார நமக்கு வந்து வெளியிட்டு உடனடியாக சிவியுமே நடத்த இருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை பற்றி தான் யோசிக்கணும். மாறாக இவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நம்ம தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கையும் மாறுபடுது, காம்படிஷனும் வந்து சேஞ்ச் ஆகும். லாஸ்ட்டு கட் ஆஃப்ங்கிறது இவ்வளோ தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரிக்குள்ளார ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லைன்னா அவங்கள வந்து நார்மல் பர்சன் அதே கேட்டகரியில் இருக்க வந்து ஃபில் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கெலாம் நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து அந்த மாதிரி ஜென்ரல் அதே கேட்டகரியில் உள்ளவங்களை கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த சிவி லிஸ்ட் வெளியிடுற வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் சிவி லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சிவிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.